3 டாக்டர் டார்ச் லைட்டை யூஸ் பண்ணி ரோட்ல சர்ஜரி பண்ணி இருக்காங்க. பொதுவா ஆக்சிடென்ட் ஆன ஒரு நபரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனாலே டாக்டர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டீங்களான்னு கேட்டுதான் கை வைப்பாங்களே. ஆனா இங்க அந்த டாக்டர்ஸ் பண்ணி இருக்கிறது அவங்களோட கடமை இல்ல. கண்ணெதிரே உயிருக்காக துடிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணாம நமக்கு எதுக்கு வம்புன்னு கடந்து போறவங்களுக்கு வழித்தடமா இருக்கக்கூடிய முன்னோடிகள். மெர்சல் படத்துல டாக்டரா நடிச்ச விஜய் ஏர்போர்ட்ல ஒரு பெண் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது மூச்சு விட முடியாம மயங்கி விழுந்துடுவாங்க. அவங்க விழுந்ததை பார்த்த விஜய் ஓடி போயிட்டு தாங்கிட்ட இருந்த ஏடிஎம் கார்டை உடைச்சு அந்த பெண்ணோட கழுத்துல கீறி கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற ஸ்டாவை உள்ள போட்டு அந்த பெண் மூச்சு விடுற மாதிரி காப்பாத்தி இருப்பாரு. அப்போ எல்லாரும் என்ன நினைச்சிருப்போம், இதெல்லாம் படத்துல தான் நடக்கும், நடைமுறை வாழ்க்கையில நடக்காதுன்னு நினைச்சிருப்போம். ஆனா நடைமுறை வாழ்க்கையில நடந்ததை தான் அந்த படத்துல ஒரு சீனாவே வச்சிருக்கிறாரு அட்லி. தற்பொழுது கேரள மாநிலத்துல கொல்லத்தை சேர்ந்த 25 வயதான லினு உதயம் பேரூர் என்ற பகுதியில நைட்ல பைக்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆப்போசிட் வந்த பைக்கோட லினுவோட பைக் நேருக்கு நேர் மோதினதுனால சாலையில இருந்து லினு தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைஞ்சு ரத்த வெள்ளத்துல மூச்சு விட முடியாம உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாரு. அந்த வழியா கோட்டயம் அரசு மருத்துவ கல்லூரியின் இதய அறுவை சிகிச்சை துறை உதவி பேராசிரியர் மனு, இந்திரா காந்தி இதய கூட்டுறவு மருத்துவமனையின் டாக்டர் தாமஸ் பீட்டர், மற்றொரு பெண் மருத்துவர் திவ்யா 3 பேரும் கார்ல போய்கிட்டு இருந்தாங்க. ரோட்ல வினு உயிருக்காக மூச்சு விட முடியாம போராடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்துல எதுவும் ஹாஸ்பிட்டல் இல்லன்னு தெரிஞ்சதும் கார்ல இருந்து இறங்கி வந்து அங்கவே சர்ஜரி பண்ண முடிவு பண்ணிருக்காங்க. கையில மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அவருடைய சுவாச பிரச்சனையை சரி செய்யணுன்றதுக்காக அவருடைய கழுத்துல சர்ஜரி பண்ண வேண்டி இருந்தது. கொஞ்சம் கூட பயப்படாம பிளேட வச்சு கழுத்துல தொலை போட்டு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற ஸ்டாவை உள்ள செலுத்தி சிரமம் இல்லாம வினு மூச்சு விட டார்ச் லைட் யூஸ் பண்ணி 3 மருத்துவர்களும் சர்ஜரி பண்ணி இருக்காங்க. அடுத்த கட்ட சிகிச்சை கொடுக்கணுன்றதுக்காக ஆம்புலன்ஸ்ல வைட்டிலாவில் உள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து தீவிர சிகிச்சை இப்ப கொடுத்துட்டு வராங்க. இந்த 3 பேரும் நினைச்சிருந்தா பொதுமக்கள்ல ஒருத்தனா கடந்து போயிருக்கலாம். பணத்தை பெருசா நினைச்சிருந்தா கண்டிப்பா இவ்வளவு இறங்கி பண்ணிருக்க மாட்டாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவுல ஒரு நடிகனுக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட், அரசியல்ல ஒரு நபருக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட் வேற எந்த துறையிலுமே கிடைக்காது. பொதுவா இந்த மாதிரியான நபர்களுக்கு கட் அவுட் அடிச்சு பாராட்டு விழா நடத்தி அரசாங்கம் பரிசு தொகையை கொடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் 10ல 11 கடந்து போறதுனாலதான் உதவின்ற மனப்பான்மை கொண்ட நபர்களும் கொஞ்சமா இருக்கிறாங்க. இந்த மாதிரி உதவி செய்யும் நபர்களை கொண்டாடும் போதுதான் உதவி செய்யற எண்ணமும் பெருகும். நீங்க இந்த 3 பேரை எப்படி கொண்டாடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஷார்ட்ஸ் தமிழ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க.